அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 2027 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் மேல் நம்முடைய லக்னம் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவாவே இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் காலபுருஷ சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவாரு. அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் 29 இருந்து மீன ராசியில இருக்கும். இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா ஆல்ரெடியே மீனத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கு. ராகு பகவான் ஆல்ரெடி மீனத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ராகுவோட போய் மார்ச் 29 சனி பகவானும் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. ஆகவே மார்ச் 29 இருந்து மே 18 அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பாவ கிரகங்களுடைய கூட்டணி மீன ராசியில மீன ராசி குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய ராசியில சனி ராகு போன்ற பாவ கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். இந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் இருக்கும்போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது, பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது, மேலும் அந்த அமைதி, ஒரு பற்றற்ற நிலை, இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு. இந்த இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு. அது ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுலயும் மார்ச் 29 இருந்து மே 18 உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு. இப்போ இந்த 2025 to 2027 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி மீனம். இந்த வருடத்துல சனி பகவான் மார்ச் 29 இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே மார்ச் 29 இருந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட் ஆக்டிவேட் ஆக போகுது. மீன ராசியை பொறுத்தளவுல குருவுடைய ராசி அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. பொதுவா ஜென்மத்துல பாவ சனி இருக்கும்போது ஜென்ம சனி நடக்கும்போது அது ஒரு மாதிரி நிறைய குழப்பங்களையும் நிறைய புரிதலையும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த 7.5 சனியை நீங்க 3 பகுதியா பிரிச்சுக்கணும். அதாவது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியா பிரிச்சுக்கணும். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட டிராவல் பண்ண வேண்டிய ஒரு டைம் பீரியட். 2ஆம் சுற்றுல உள்ளவங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்கும். புதிய விஷயங்களை செயல்படுத்தி அதுல அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வழிவகைகளை இந்த 2ஆம் சுற்று ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 3ஆம் சுற்றுல இருக்கிறவங்க நிச்சயமா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் எல்லாத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். முக்கியமா உடல் ஆரோக்கியம். அதாவது முதல் சுற்று அப்படிங்கிறது இந்த 20ஸ்ல இருக்கிறவங்க, 2ஆம் சுற்று அப்படிங்கிறது இந்த 40க்கு அபோவ் 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க 2ஆம் சுற்றுல வருவாங்க. 3ஆம் சுற்று அப்படிங்கிறது 60 அந்த ரேஞ்சில வரும். 60 வயது இல்ல 60க்கு மேற்பட்ட வயதுல இருக்கிறவங்க 3ஆம் சுற்றுல வருவாங்க. எனவே இது 3 சுற்றா பிரிச்சு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவா சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி ஒரு நீதி காரகன். நீதி, நேர்மை, உண்மை, எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா செயல்படுறது, இதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றது சனி. இந்த டைம் பீரியட்ல நீதி, நேர்மை, உண்மை, மற்றவர்களுக்காக வாழ்றது, எந்த விஷயத்தையும் தனக்குன்னு எடுத்துக்காம பிறருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்றது, சேவை செய்யற மனப்பான்மை, எழுச்சி பெறுறது, இது சார்ந்த விஷயங்கள் யாருக்கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு இந்த 7.5 சனி நிச்சயமா பாதிப்புகளை கொடுக்காது. நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்கார எண்ணம் இல்லாமல் இருந்தாலே இந்த 7.5 சனி நிச்சயமா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. தன்னடக்கத்தோட செயல்படணும். இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொதுநல சிந்தனையோட செயல்படணும். அப்படி செயல்பட்டால் இந்த 7.5 சனி நிச்சயமா பாதிப்புகளை கொடுக்காது. 7.5 சனி யாரெல்லாம் உண்மையா உழைக்கிறாங்களோ, நேர்மையான பாதையில உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா வளர்ச்சிகளை கொடுப்பாரு. அதாவது சனி பகவானை போல கொடுப்பாரும் இல்லை, சனி பகவானை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம தப்பான பாதையை சூஸ் பண்ணோம்னா சனி நம்மளை வச்சு செஞ்சிருவாரு. நம்ம சரியான பாதையில யாருக்கும் தீங்கு விளைவிக்காம மற்றவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செஞ்சு மற்றவர்களுக்கு உதவியா இருந்து நாமளும் வளர்றோம்னாக்கா நிச்சயமா அதிகப்படியான வளர்ச்சியை சனி பகவான் இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல கொடுப்பாரு. இந்த 7.5 சனியில மண்ண கவுனவங்களும் இருக்காங்க, 7.5 சனியில விண்ண தொட்டவங்களும் இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த 7.5 சனியில வளர்ச்சி அடைஞ்சவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மி தான். அதிகமா வீழ்ச்சி சந்திச்சவங்க தான் அதிகம். அதனாலேயே இது மக்கள் மத்தியில நிறைய பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது. 7.5 சனியா, சனி லைஃப்ல என்டர் ஆயிட்டாலே எல்லாமே தடுமாற்றம், தடை, தாமதம், குற்றம், குழப்பம், வருத்தம், வேதனை இப்படிதான் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்து மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. சனி பகவான் நீதி,
நேர்மைக்குரிய ஒரு கிரகம். யார் ஒருத்தவங்க அறத்தின் பக்கமாக தனக்கு தேவையான விஷயம், பிறருக்கு தேவையான விஷயம் இது எல்லாத்தையும் பண்றாங்களோ அவங்க நிச்சயமா வளர்ச்சி அடைவாங்க. இந்த ஒரு ஜெனரல் கான்செப்டை நீங்க மைண்ட்ல வச்சு இந்த ஜென்ம சனியில செயல்படுறது சிறப்பு. இந்த 2025ல மார்ச் 29ஆம் தேதி பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனி பகவான் டிரான்சிட் ஆவாரு. மேலும் இந்த வருடத்துல மீன ராசியில ஆல்ரெடி ராகு பகவான் இருக்காரு. ராகுவோட இணைந்த சனி பகவான். ஒரு சின்ன எச்சரிக்கை, இதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். உங்களை பயம் இருத்துறதோ உங்களை வருத்தம் அடைய வைக்கிறதோ என்னோட நோக்கம் கிடையாது. என்னை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுதோ உள்ளதை உள்ளபடி உங்களோட ஓபன் டு ஓபனா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால இது ஒரு சின்ன எச்சரிக்கையா நீங்க வச்சுக்கிட்டு மனசுல அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க செய்யறது நல்லது. மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட் நிச்சயமா சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தியும் வீக்கா இருந்துச்சுன்னா இது நிச்சயமா வீக் பண்றதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகுவோட இணைந்த சனி நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்காது. அதுவும் ஜென்மத்துல ராகுவோட இணைந்த சனி அது ஒரு மாதிரி பெரிய போராட்டத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட ரொம்ப கேர்ஃபுல்லா கடக்கணும். ரொம்ப கவனத்தோட கடக்கணும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. இதே தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, நல்லா உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா இந்த ஜென்ம சனி ஜென்ம ராகுடைய பாதிப்பு மேக்சிமம் உங்களை பெரிய அளவுல பாதிக்காது. ஆனா அதோட சிம்டம்ஸ் நிச்சயமா இருக்கும். ஆனா அதோடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் பெரிய அளவுல இருக்காது. தசா புக்தி வீக்கா இருக்கிறவங்க சுமாரா இருக்கிறவங்க மார்ச் 29 இருந்து மே 18 எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோட இருக்கணும். நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா விஷயத்திலையும் நீங்க என்ன பண்ணாலும் சரி இந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனத்தோட பொறுமையோட எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது நல்லது. சனி மந்தக்காரகன், எந்த விஷயத்தையும் டக்குன்னு நமக்கு கொடுக்க மாட்டாரு, ரொம்ப ஸ்லோவா கொடுப்பாரு. அதனால நீங்களும் அதுக்கு தகுந்தாற் போல எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செயல்படுத்தணும். எதுலையும் அவசரப்படாம இருக்கணும். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடிய முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அது மேக்சிமம் நம்மள ஜீரோவுக்கு இழுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட்ல எக்ஸ்ட்ரா கேரிங்கோட நீங்க செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு சின்ன எச்சரிக்கை தான். இது உங்களை நான் பயம் அடைய வைக்கிறதுக்கோ உங்களை வருத்தம் அடைய வைக்கிறதுக்கோ நிச்சயமா நான் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அப்படி ஓப்பனா சொன்னாதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் முடிவுகளை எடுக்க முடியும். அதனாலதான் இந்த மார்ச் 29 இருந்து மே 18 நான் கொஞ்சம் அழுத்தமும் திருத்தமுமா கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்ததா இயல்பா இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிந்தனை குழப்பத்தை கொடுக்கிறது வாய்ப்புகள் அதிகம். மார்ச் 29க்கு மேல எதுலையும் தீர்க்கமா முடிவு எடுக்க முடியாது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை பொறுமையா யோசிச்சு எடுக்கிறது நல்லது. நீங்களாவே யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட போயிட்டு நல்ல ஆலோசனை செய்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவசரப்பட்டு செயல்படுத்த வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவா எல்லாத்தையும் நிதானத்தோட செயல்படுத்துறது சிறப்பு. முக்கியமா மாணவ மாணவிகள் டீனேஜ்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுலையும் அவசர முடிவுகள் காட்டாம இருக்கிறது நல்லது. அடுத்தது ஜென்ம சனி தேவையில்லாத கெட்ட பேரு, தேவையில்லாத மன உளைச்சல், புதுசா ஏதாச்சும் பிரச்சனைகள், நம்ம அமைதியா போனாலும் நம்மள ஏதாச்சும் ஒரு குழப்பத்தில் இழுத்து விடுறது, இப்படி ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த ஜென்ம சனி காலகட்டத்தை பொறுத்தளவுல யாரை நம்பியும் எந்த விஷயத்திலையும் இறங்காம இருக்கிறது சிறப்பு. முக்கியமா மூன்றாவது நபரை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்காதீங்க. அது பேக் டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் ஏற்படுத்துறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதே போல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை பவர்ஃபுல்லா இருக்கும். ஆகவே 7ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், கூட்டாளிகள் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் இந்த வருடத்துல கூட்டு தொழில் சார்ந்த வகையில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அது ஃபேவர் பண்ற மாதிரி தெரியல. அதனால அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெயினா திருமண முயற்சியில இருக்கீங்க, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுத்துறது நல்லது. அதே போல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா பொருத்தம்லாம் சரியா பார்த்துக்கோங்க. ஜாதக பொருத்தத்தோட திருமணம் செய்யறது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவு காட்ட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இந்த ஜென்ம சனி அதே போல மே 18 வரைக்கும் 7ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காக்கிறது சிறப்பு. அப்படியே இப்ப திருமண தசை வந்துடுச்சு, இந்த வருடத்துல பண்ணியே ஆகணும் அப்படின்னா நல்லா அந்த ஜாதக பொருத்தம்லாம் சரியா பார்த்து பண்றது சிறப்பு. அடுத்தது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா மார்ச் 29 இருந்து மே 18 ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல ஆல்ரெடி ஒரு பாவ கிரகம். இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும்
விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏதாச்சும் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ வருதுன்னா அதை பெருசுபடுத்தாம அமைதியோட எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த வருடத்தை பொறுத்த அளவுக்கு உடைய முடிவுகள்ல அவசரம் காட்டாம இருக்கிறது சிறப்பு. லவ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது சனி பகவானுடைய 3ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பயம், தேவையில்லாத மன உளைச்சல், அதிகமா யோசிக்கிறது, எந்த பக்கம் நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் அற்ற ஒரு மனநிலை இது இந்த வருடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் வீக் ஆகுது. எனவே அதிகப்படியான சிந்தனை ஓட்டம் இந்த வருடத்துல நிச்சயமா இருக்கும். ஆகவே அதிகமா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நல்லா அதிகமா தூங்குங்க. தூக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடியா இருக்கும். நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா படுத்து தூங்குங்க. அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரத்துவம். இளைய சகோதரத்துவம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதரத்துவத்தால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அடுத்தது சனியுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியுது. இது வந்துட்டு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை காமிக்குது. மார்ச் 29 இருந்து மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவு எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு தொழிலை மாத்துவோம், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோம், அப்படிலாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம். அதே போல ஆல்ரெடி இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் அதிகமா வரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த விஷயங்கள்லாம் பெருசா ஃபேவரா இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல தொழில் புரிகிற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், அங்க சக ஊழியர்கள், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இவங்ககிட்ட அந்த பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல மே மாதத்துக்கு மேல குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துல இருக்கும். அது ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். இருப்பினும் சனியுடைய ஆதிக்கம் 10ஆம் இடத்துல நல்ல பலமா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில தொடர் மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் ரீதியாகவோ அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தின் பேர்லயோ இடமாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகபட்சம் சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஜென்ம சனியில. ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாநிலத்திலிருந்து வேற மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது. இப்படி இடமாற்றத்தை அதிகமா கொடுக்கும் இந்த ஜென்ம சனி. ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அடுத்தது முக்கியமா பொருளாதாரம். இந்த வருடத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதே பொருளாதாரம் தான். ஏன்னா ராகுவும் பார்த்தோம்னா அந்த வருடத்துல 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. விரயம், குருவுடைய பார்வை விரயத்துல இருக்கும். சுப விரயம் இது. எனவே இந்த வருடத்தை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு மணி ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறது சான்சஸ் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதே போல நிறைய கடன் சுமை, ஒரு சிலர் கடன் குழியில போய் மாற்றத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கடன் உதவி யாருக்கும் பண்ணாதீங்க. அதே போல கடனும் அதிகமா யார்ட்டையும் வாங்காதீங்க. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து ஹெல்த். ஜென்ம சனியில நம்மகிட்ட எந்த ஒரு விஷயம் போனாலும் இருந்தாலும் சரி, ஹெல்த்ல மட்டும் எந்த ஒரு வீக்கும் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு பிரதானமானது, முதன்மையானது. ஆகவே ஹெல்த்ல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. இந்த வருடத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு விதமான பயம், பதட்டம்லாம் ஒரு சிலருக்கு வெளிப்படும். அதுல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வருடத்துல நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்வு சம்பந்தமான குழப்பங்கள் வரலாம். அதே போல தலை, முகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கவலைகளோ வருத்தங்களோ வந்துட்டு போகலாம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே வயிறு சார்ந்த வகையில கவனமா இருக்கணும். ஜீரண உறுப்பு, ஜீரண மண்டலம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லது. நல்ல எளிமையான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. மேக்சிமம் வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொதுவா மீனம் ஆரோக்கியத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசி தான். நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா நிம்மதியா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், மனசுக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும், பிடிச்ச மாதிரி வாழணும், எந்த ஒரு அலட்டும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. இந்த வருடம் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய பிளான் எல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது சிறப்பு. முதல்ல எல்லாமே மைனஸா தான் இருக்கா, எதுவுமே பிளஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7.5 சனி லைஃப்ல வந்தாதான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். ஆகவே முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு டஃபா இருக்கும். அப்படி டஃபா இருந்தாலும் வாழ்க்கையை பற்றிய ஒரு அடித்தளம், ஒரு புரிதல், வாழ்க்கை நம்ம இப்படிதான் வாழணும், இதுதான் நம்மளுடைய நிலை, நாம இப்படிதான் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஏற்படுத்தி கொடுக்கும். விரைய சனியில பொருளாதாரம் பற்றிய சிந்தனை, பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு புரிதல், பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கெல்லாம் பொருளாதாரத்தை நம்ம இழக்கிறோம், எப்படிலாம் நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலை நமக்கு ஆழமா ஏற்படுத்தி இருக்கும். ஜென்ம சனி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புது புது விஷயங்கள அனுபவங்களை கொடுக்கும். இந்த 7.5 சனி தான் அடுத்த 30 வருஷத்துக்குரிய வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட். இதுதான் நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு கத்துக் கொடுக்கும். இந்த 7.5 சனி ஒரு வரப்பிரசாதம் தான். அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். நிறைய பேர் இந்த சேலஞ்சிங்கான சூழ்நிலையை எதிர்கொள்ற ஒரு மனப்பக்குவத்துல இல்ல. அதனால அது ஏதோ நமக்கு வழிகள் மாதிரி, குழப்பங்கள் மாதிரி நம்மளுடைய
கண்களுக்கு தெரியுது. இப்ப எல்லா விஷயத்திலயும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும். குடும்பம், பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய படிப்பு சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், சிந்தனை சார்ந்த விஷயம், எல்லாத்துலயும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலையோ, எதுல எல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கோமோ, அதுல எல்லாம் கேர் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு மாத்தும். நம்மள சுத்தி இருக்கிற உறவு நிலைகள் எப்படிப்பட்டவங்க, நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். யாரெல்லாம் நல்லவன், யாரெல்லாம் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்கும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அது இந்த வருடத்துல நமக்கு கிடைக்க போது. சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இருந்தாலும் நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல புரிதல்களும் நிச்சயமா ஏற்படும். அதே போல இந்த வருடத்தை நம்ம எப்படி கடந்து வரலாம், எளிமையா எப்படி கடந்து வரலாம் அப்படின்னா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சித்தருடைய வாக்கு. மனம் மட்டும் செம்மையாயிடுனா போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க, நல்லா ரிலாக்ஸா தூங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அப்படியே பொறுமையா செய்யுங்க, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் நிதானமா செயல்படுங்க. அதே போல பக்தியை அதிகப்படுத்திக்கோங்க, தெய்வ வழிபாடு அதிகமா இருக்கணும். தெய்வ வழிபாட்டோட தான் இந்த வருடத்தை நம்ம கடந்து வரணும். கோவிலுக்கு போகாதவங்க கூட இந்த ஜென்மசனியில கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான். ஆகவே தெய்வ பக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ பக்தியை அதிகப்படுத்திக்கிறது சிறப்பு. அதிகமா சிவாலயம் போயிட்டு வாங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அதே போல சனீஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய தான தர்மம் செய்ய வேண்டிய காலகட்டம். நீங்க தெய்வ வழிபாடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. உணவு தானம் அதிகமா பண்ணுங்க. பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப சின்ன அளவுல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. அது நிச்சயமா நமக்கு பெரிய அளவுல மாற்றத்தையும் பெரிய அளவுல வளர்ச்சியும் பெற்றுக் கொடுக்கும். நமக்குன்னு இல்லாம பிறருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே, இந்த சேவை செய்யற மனப்பான்மை அதிகமா வெளிப்பட ஆரம்பிச்சாலே இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு டோட்டலா குறைஞ்சிரும். இதுதான் இந்த 7.5 சனியில இருக்கிற ஒரு சூட்சமம். ஆகவே அதிகமா தான தர்மங்கள் பண்றது சிறப்பு. பிறருக்கு அதிகமா உதவி செய்யறது சிறப்பு. இந்த உதவி அப்படிங்கிறது சரியான உதவியா இருக்கணும். யாருக்கும் பணம் காசு கொடுத்து கெடுக்காதீங்க. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில உதவி எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உணவு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லபடியா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது, ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்றது, படிப்பு சார்ந்த வகையில உதவி பண்றது, குருனாலே குருவுடைய ராசினாலே போதனை தான். நிறைய பேருக்கு அறிவுரை வழங்குவீங்க. இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு நல்ல வழிகாட்டுறது, நல்ல ஒரு அறிவுரை வழங்குறது. இந்த வருடத்துல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, ஜென்மத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்பம் தான் அதிகமா இருக்குமே தவிர பிறருக்கு சரியா வழிகாட்ட முடியும். பிறருக்கு கரெக்டான ஒரு ரூட் அப்படியே காமிச்சு கொடுப்பீங்க. அதெல்லாம் இந்த வருடத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா தனக்கு அதை எடுத்து இன்க்ளூட் பண்ணும்போது அதுல சில சிரமங்கள், சில தடுமாற்றங்கள்லாம் அதிகமா இருக்கும். பிறருக்குனாக்கா அதை எளிமையா உங்களால செயல்படுத்த முடியும், எளிமையா பிறருக்கு அறிவுரையை வழங்க முடியும். அதெல்லாம் மீனத்துடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எனவே ஏதோ ஒரு வகையில மற்றவர்களுக்கு உதவியான ஒரு வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த வருடத்துல கொடுத்தாலே 7.5 சனியுடைய பாதிப்பு டோட்டலா குறையும். அதே போல வெளியிடங்களுக்கு அதிகமா அலையிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குறிப்பா ஃபேமிலியோட குரூப்பா ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட நீங்க டிராவல் பண்றது, வெளியிடங்களுக்கு அதிகமா போறது, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல இந்த 7.5 சனியில நிறைய வக்ர காலமும் இருக்கு. இந்த வக்ர காலம்லாம் நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது ஏற்படுற குழப்பங்கள் வக்ர காலகட்டங்கள்ல நிவர்த்தி ஆகும். அதுலயும் இந்த வருடத்தை பொறுத்தளவுல சனி பகவான் மார்ச் 29 இருந்து ஜூலை 12 வரைக்கும் நேர்கதியில இருப்பாரு. ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி ஆவாரு. எனவே மார்ச் 29 இருந்து ஜூலை 12 கொஞ்சம் டஃபா இருக்கும். ஜூலை 12 இருந்து நவம்பர் 27 நிறைய ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நவம்பர் 27க்கு பிறகு ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகும். இதுதான் இந்த வருடத்துடைய சூழ்நிலைகள். மேலும் இந்த மாத பலன்களை நம்ம டீப்பா ஒரு மாதமும் நிறைய இன்டிமேஷன் கொடுப்போம். அதனால ஜென்ம சனியை நினைச்சு 7.5 சனியை நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டாம். சின்னதா கேர் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மனோபக்குவம் தெளிவா இருந்தாலே போதும். மனம் அது செம்மையாக இருந்தாலே போதும். ஜென்ம சனி நிச்சயமா நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. நான் மந்த்லி உங்களுக்கு மாத பலன்களை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். ஏன்னா ஜென்ம சனியில அதிகமான மறதி வரும், பாயிண்ட் எல்லாம் அதிகமா விட்டுருவோம். நான் மந்த்லி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறவங்க கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி யோக தசை நடக்கிறவங்க எல்லாம் இந்த வருடத்துல நிச்சயமா வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் யோக திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம். ஆனா அது வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமா தான் இருக்கும். டைம்ல நல்லா உழைக்க முடியும். அதெல்லாம் அந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்தது எந்த திசை நடக்காம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனியில சனி திசையோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது. சனி திசையிலயோ சனி புத்தியிலயோ இருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கிறது நல்லது. அதே போல 6, 8, 12 பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த திசைகள் நடக்காம இருக்கிறது சிறப்பு. லக்ன பாவருடைய திசை நடக்காம இருக்கிறது சிறப்பு. எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணி என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும்
நீங்க செயல்படுத்துறது சிறப்பு. கோச்சாரம் ஒரு 30% தான் வேலை செய்யும். மற்ற 70% அப்படிங்கிறது நம்முடைய தசாபுக்தியை வைத்து தான் நிர்ணயிக்கப்படும். தசாபுக்தி சரியாக இருக்கு, நல்ல யோக தசையா இருக்குனாக்கா கோச்சாரத்தால பாதிப்புகள் பெருசா இருக்காது. சின்ன சின்ன இம்பாக்ட் மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவுல அதோடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படாது. தசாபுக்தி சரியில்லைன்னா கோச்சாரம் 100% அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எனவே தசாபுக்தியை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளான்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றபடி இதுல கொடுத்திருக்க இந்த இன்டிமேஷனை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக நீங்க பார்த்து ஒரு தெளிவான பிளானை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்கிற விஷயம்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் சோர்வடைய வேண்டாம். இந்த 7.5 சனி, இந்த கோச்சாரம் சார்ந்த கிரக பயிற்சி இதெல்லாம் மனதளவுல ஒரு சில தாக்கங்களை தான் கொடுக்கும். அது பெரிய அளவுல நம்மள ரிஃப்ளெக்ட் பண்ணாது. கோச்சாரம் என்பது தற்காலிகமானது, மாற்றத்திற்குரியது. நம்முடைய தசாபுக்தி சார்ந்த விஷயங்கள் தான் நிரந்தரமானது. இந்த கோச்சாரத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அது மாற்றத்திற்குரியது. அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அதனால அதை நினைச்சு நீங்க பெருசா குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க. மீனத்துக்கு ஜென்ம சனினாலே கவனம், விழிப்புணர்வு தான். அது இருந்தாலே இந்த வருடம் மிகவும் சிறப்பான வருடமா நமக்கு அமையும். ஓவரால் அந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதலையும், நல்ல மாற்றத்தையும், நல்ல வளர்ச்சியும் நமக்கு கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல்ல புத்தாண்டு சிறப்பு பலன்கள், ராசி மற்றும் நட்சத்திரம், இது ரெண்டுக்குமே ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய நட்சத்திரத்தை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த வருடம் எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கிறவங்க அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.